விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ஜெயலானி, விவரங்கள் என்ன? கர்நாடகி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் என்பது இயங்கி வருகிறது. இதில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் இந்த தொழிலை நம்பியே தங்களது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது சிவகாசி பகுதியில் அடிக்கடி தொடர்ந்து பட்டாசு ஆலை விபத்துகள் என்பது நிகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று சிவகாசி அருகே நமஸ்கரத்தான்பட்டி பகுதியில் கிருஷ்ணா பட்டாசு ஆலையில் வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பட்டாசு ஆலை என்பது மிகப்பெரிய பட்டாசு ஆலையாக உள்ளது. இங்கு உள்ள 50க்கும் மேற்பட்ட அறைகளில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது இங்கு பேன்சிரக பட்டாசு என்பது பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பணியில் ஈடுபட்ட போது திடீரென பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், ஒருவர் காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பட்டாசு ஆலையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டாலும் இதுபோல வெடிவிபத்து என்பது நிகழ்ந்த வண்ணமே உள்ளது. கர்நாடகி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி. இதுல அடிங்க